ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு ஒரே ஒரு குறிக்கோள் அப்படி இருக்க முடியுமா? காஞ்சி மகாசுவாமியோட வாழ்க்கையில அப்படி ஒன்னு இருந்துச்சு. அந்த அணையாத தீபம் மாதிரி இருந்த அவரோட நோக்கம் என்னங்கிறத பத்தி அவரே சொன்ன ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இப்ப நம்ம பேச போறது யார பத்தின்னா காஞ்சி மகாசுவாமிகளை பத்தி. அவருக்கு இயல்பாதே நகரத்தோட சத்தம், பரபரப்பு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு அமைதியான கிராமம், ஏகாந்தம், தியானம் இதுதான் அவருக்கு வேணும். பெரிய மடம், ஆலம்பு சேனை இதெல்லாம் தேவையே இல்ல. அமைதி ஒண்ணு போதும். அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? அவரே அதை கேட்கிறாரு. இவ்ளோ அமைதியை விரும்புறேன்னா எதுக்காக இந்த சத்தம் நிறைஞ்ச நகரத்துக்கு வரணும்? சும்மா பக்தர்களுக்காக மட்டும்தானா? இல்ல இதுக்கு பின்னாடி எனக்குன்னு ஒரு பெரிய காரியம் இருக்கா? சரி, அந்த ரகசியம் என்ன? எதுக்காக அமைதியை விரும்பின அந்த ஞானி பரபரப்பான நகரத்துக்குள்ள வந்தார்? வாங்க அந்த பயணத்தோட உண்மையான நோக்கத்தை அவரோட வார்த்தைகள்லயே இப்ப கேட்போம். நிறைய பேர் என்ன நினைச்சாங்க? ஏதோ விழாவுக்காக வந்திருப்பாரு, இல்லைன்னா மடத்துக்கு பணம் சேர்க்க வந்திருப்பாரு, இல்ல பக்தர்களை பார்க்க வந்திருப்பாருன்னு. ஆனா அவரோ அதெல்லாம் உங்க காரியம், உங்க தேவைன்னு சொல்லிட்டு, நான் வந்ததுக்கு காரணம் வேற, எனக்குன்னு ஒரு சொந்த காரியம் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ என்ன அது அவரோட காரியம்? ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப ஆழமா ஒரே வரியில சொல்றாரு. என் காரியம் வேத ரக்ஷணம். ஆமாங்க, வேதங்களை காப்பாத்துறது தான் அவரோட ஒரே நோக்கம். வேத ரக்ஷணம் கேக்குறதுக்கு சாதாரண வார்த்தை மாதிரி இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? அது ஏன் அவ்வளோ அவசியமான ஒரு விஷயம்னு இப்ப நாம பார்க்க போறோம். அப்போ வேத ரக்ஷணம்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்மளோட வேதங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறது. இது ஏதோ பழைய புக்க லைப்ரரியில பத்திரமா வைக்கிற மாதிரி இல்ல. அந்த ஞானத்தை உயிரோட துடிப்போட வச்சுக்கிறது. இங்க மகாசுவாமிகள் சொல்ற உவமைய கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம தர்மத்தை ஒரு பெரிய மரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம பார்க்கிற கோயில், பூஜை, பஜனை, புராணம் இதெல்லாம் அந்த மரத்தோட கிளை, இலை, பூ, பழ மாதிரி. ஆனா அந்த மரத்தோட ஆணிவேர் எது தெரியுமா? அதுதான் வேதம். இப்போ சொல்லுங்க, வேரே பட்டு போச்சுன்னா மரம் எப்படி நிக்கும்? அடுத்தவர் சொல்ற இந்த உவமை இன்னும் பவர்ஃபுல்லானது. வேத ஞானத்தை ஒரு தீபம், ஒரு ஜோதின்னு சொல்றாரு. அந்த ஜோதிய அணையாம தூக்கி பிடிச்சு வழிகாட்டுற ஒரு மசால்ஜி, அதாவது தீவெட்டி இயந்திர ஒரு வேலையாளா பிராமண சமூகத்தை அவர் குறிப்பிடுறார். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ஏதோ பெருமைக்காக கொடுக்கப்பட்ட பட்டம் இல்ல. இது ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. அந்த விளக்கின் வெளிச்சம் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் முக்கியம். சரி, இந்த வேத ரக்ஷணம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட கடமைன்னு பார்த்தோம். ஆனா அதோட நன்மை அவங்களுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது எப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கே நல்லதுன்னு அவர் சொல்றாருன்னு பாப்போம். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் ஒரு ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ கவலைப்படல. லோகக்ஷேமம் போகுதே, அதாவது உலகத்தோட நலன் கெட்டு போகுதேன்னு தான் கவலைப்படுறேன்னு சொல்றாரு. அப்போ இதோட பலன் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. எப்படி இது உலகத்துக்கு நல்லது? 2 விதமா சொல்றாரு. ஒன்னு, வேத மந்திரங்களோட ஒளி அதிர்வுகள் இயற்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி மழை, செழிப்பு இதையெல்லாம் கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை. சரி, அதை விடுங்க. 2வது விஷயம் ரொம்ப முக்கியம். அதுல இருக்கிற வேதாந்த தத்துவம் அது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது. அவர் கேட்கிறாரு, வெளிநாட்டுக்காரன்லாம் நம்ம ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆராய்ச்சி பண்றான். ஆனா நாம என்னடானா நம்ம கையில வச்சுக்கிட்டே அதை அலட்சியம் பண்ணி இந்த அறிவு உலகத்துக்கே கிடைக்காம தடுத்துக்கிட்டு இருக்கோமே. என்ன ஒரு ஆதங்கமான கேள்வி பாருங்க. சரி, நோக்கம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி செய்யறது? இதுக்காக அவர் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு திட்டத்தை சொல்றாரு. அது என்னன்னு பாப்போம் வாங்க. இங்க அவர் ரொம்ப நேர்மையா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது ஏதோ பிச்சை கேட்கிற மாதிரி இல்ல. நான் போடுற டாக்ஸ்ன்னு உரிமையோட கேட்கிறாரு. எதுக்கு? ஏற்கனவே இருக்கிற வேத பாடசாலைகளை மூடாம இருக்கணும். அங்க படிக்கிற மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார்களுக்கும் உதவ இந்த பணம் தேவைப்படுது. டாக்ஸ்னு சொன்னதும் ஏதோ பெரிய தொகையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் கேட்டது எவ்வளோ தெரியுமா? மாசத்துக்கு வெறும் ₹1. ஆமாங்க, ஜஸ்ட் ₹1. ஆனா யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் இந்த ₹1 கொடுக்கும்போது அது சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி வேத ரக்ஷணத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்கும். இந்த திட்டம் எவ்வளவு சிம்பிள்னு பாருங்க. மாசம் உங்க ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லையா? அன்னைக்கு அவரை நினைச்சுக்கிட்டு ஒரு உண்டியல்ல ₹1 போடுங்க. அவ்வளோதான். வருஷ கடைசியில சேர்ற அந்த ₹12 வேத ரக்ஷண நிதிக்கு அனுப்பிடுங்க. இதை யார் வேணாலும் செய்யலாமே. சரி, இந்த ₹1 என்ன பெரிய மாற்றம் வந்துட போதுன்னு நீங்க நினைக்கலாம். இந்த சின்ன முயற்சி எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குன்னு விளக்க அவர் கடைசியா ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. இந்த கடைசி உதாரணம் தான் இந்த மொத்த பேச்சுக்கும் சாரம். ஒரு பவர் ஹவுஸ்ல, அதாவது மின்சார நிலையத்துல கொஞ்சம் பேர் தான் வேலை செய்வாங்க. ஆனா அதோட வெளிச்சம் ஊருக்கே கிடைக்குது. அவங்க வேலையை நிறுத்திட்டா ஊரே இருட்டாயிடும்.
அதே மாதிரி தான் இந்த வேத ஞானம்ங்கிற விளக்கை ஏந்தி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தா போதும். அவங்களோட தியாகம் இந்த உலகம் முழுமைக்கும் வழிகாட்டும். அந்த மூல விதைய, அந்த ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலை காப்பாத்துறது ஒண்ணுதான் என் வேலைன்னு சொல்லி முடிக்கிறார். மகாஸ்வாமிகளோட இந்த பேச்சு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியே நிறுத்துது. இவ்வளவு வேகமா ஓடுற இந்த மாடர்ன் உலகத்துல இப்படிப்பட்ட பல்லாயிரம் வருஷம் பழமையான அறிவெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? இன்னைக்கு இது நிஜமாவே தேவையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?